இது போல் நீங்கள் வந்து சாமந்தி செடி வாங்குறீங்க புதுசாக, கொஞ்சமாக பிரான்ச்சஸ் கிள்ளி வச்சுட்டு நம்ம பதியத்துக்கு வச்சிடணும். வளர வளர கொஞ்சமாக வந்து நுனி கட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ இது வந்து பதியம் பண்ணது தான், சைடில் கிளைங்கெல்லாம் வருது. இது போல் நம்ம வச்சுட்டு பதியமாயிட்டு வேர் வந்த செடி. இது கொஞ்சமாக பிரான்ச்சஸ் வந்து மேல் நுனி வந்து பிஞ்ச் பண்ணி விடணும், அதாவது கொஞ்சமாக கிள்ளி விடணும். அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும். நிறைய பிரான்ச்சஸ் வரும் நீங்கள் கிள்ளி விடுறதுனால. அப்புறமா இது போல் நிறைய மொட்டு பார்த்துக்கலாம் நம்ம. இது வந்து ரொம்ப பிஞ்ச் பண்ண பிளான்ட் இல்லை, ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா தொட்டி ஃபுல்லாக இதை விட அதிகமாக இருக்கும். நான் வந்து அப்படியே வளர்த்த செடிங்கள்லாம் இது. கிரிசாந்திமம் பிளான்ட் வந்து நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக பூக்கள் பூக்கும். ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி மரம் மாதிரி பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். அதுவும் நம்ம சைடில் அதை போல் கூட வளர்த்துக்கலாம். சப்போஸ் மாடலாக வளர்க்கணும், மரம் போல் ஒன்று வளர்க்கணும், ஒரு செடி தொட்டி ஃபுல்லாக பூ பார்க்கணும், அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பிஞ்ச் பண்ணி விடலாம். 2 விதமாக கூட சாமந்தி செடின்னு நம்ம இஷ்டம் போல் வளர்க்கலாம். இப்போ வந்து இது போல் பழைய பூ ஆயிடுச்சு. இதில் கூட சீடு வருதுன்னு சொல்கிறாங்க. போன வாட்டி போட்டோம் நம்ம, 1-2 வந்தது. ஆனால் நம்ம தண்ணி அதிகமாக விடக்கூடாது. பாருங்கள், இப்போ ரொம்ப முத்தி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் பூ பறிச்சிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் காய விடணும். அப்போ வந்து நம்மளுக்கு சீடு கிடைக்கும். நான் ஒரே ஒரு பூ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பிளாக்காக இருக்குது இந்த கடைசியில், அதாவது எடுத்த இடம் சீடு இருக்குது பாருங்கள். செடிக்குள்ளேயே காய வச்சுட்டா செடி டல்லாயிடும். பூ வந்து ஓரளவுக்கு ரொம்ப நாள் விட்டுட்டு ரொம்ப காயத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து தனியாக காய வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.